அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் உபத்திரவங்கள், பாடுகள் நிரந்தரம் அல்ல. ஆனால் நமக்கு ஒரு நித்தியம் உண்டு, அதுதான் நிச்சயம். அந்த நித்தியத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். பல சூழ்நிலைகளில் பல மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் அந்த மனிதர்களையும் கர்த்தர் உங்களுடைய பக்கமாக மாற்றுவார். நீங்கள் தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை கெடுக்கிற சூழ்நிலைகள் வரும், ஆனால் கர்த்தர் அவைகளை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர், அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள. அப்போ how can a Christian be happy? ஒரு கிறிஸ்தவன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? தேவனுடைய பிள்ளைகள் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையில பல தேவைகள் வருகின்றன, சுகவீனங்கள் வருகின்றன. நம்முடைய எதிர்பார்த்த காரியங்கள் நாம் எதிர்பார்த்தபடி செய்யாமல் அல்லது செல்லாமல் போகின்றது. அந்த வேளையில நாம் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இதை நான் அநேக உதாரணங்கள் மூலமாய் சொல்ல முடியும். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், முதலாவது நீங்கள் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. We need to trust in the word of God. முதல்ல சொன்னல, we need to believe in the word of God. That the same way we need to trust or believe in the word of God. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையில என்ன சொல்லப்படுகிறது? Every trials and every temptations and every problems are temporary in a Christian's life. முதலாவது ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே தற்காலிகமானது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் தற்காலிகமான ஒரு பிரச்சனை. ஆமென். அதுதான் நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. I consider that the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. நமக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். God has revealed God's glory to God's people. நீங்க வெள்ளிக்கிழமை வேத பாட வகுப்புக்கு வந்து சொல்றோம், ஒளிந்து போகிற மகிமை மோசேயின் நாட்களில் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக ஆவியானவரை கொண்டு நமக்கு அழியாத மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் சொல்லுங்க, அந்த அழியாத மகிமை, the glory which is not going to fade away from us. We are waiting for that glory that is going to be revealed in our life. So we need to understand every problems, every sufferings and every temptations and every trials are temporary. Hallelujah. Temporary ah permanent ah. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ எல்லாம் குடிமுழுகி போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லங்க, God has solution for every sufferings in your life. Hallelujah. Every suffering that you go through is under control of our Lord Jesus Christ. Hallelujah. Amen. திடீரென்று ஒரு பெரிய கடல்ல ஒரு புயல் வருகிறது, அந்த படகுக்குள்ள தண்ணீர் போய்விடுமோ என்ற ஒரு பயம் வருகிறது. அதுவும் டெம்பரரி தான். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. டெம்பரரி தானா? திடீரென்று திராட்சரசம் குறைவுபட்டு ஒரு ஷார்டேஜ் ஆகிறது. It can be a scarcity in your life. It may be a financial scarcity, or it may be a health scarcity, or whatever it is. உங்க வாழ்க்கையில எல்லா குறைவுகளையும் அவர் மாற்றி நிறைவை கொண்டு வருகிறார். அந்த குறைவு தற்காலிகமான ஒரு குறைவு. வரலையா சொல்லுமா? It was not a permanent scarcity. It was not a permanent shortage, but it is God's control. God is in control, that He is going to make it full. Hallelujah. அவர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். My cup overflows. அப்ப நிரம்பி வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் அந்த குறைவை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. It is also a temporary
I mean problems or sufferings in your life. அதை தான் நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலேயும் நம்ம பார்க்கும் பொழுது அதை நிரந்தரம் பாருங்க. இந்த இடத்துல இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. It is not worthy to be compared with the glory. Amen. So அதனால நீங்க அறிந்து கொள்ளணும், ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிகள் வழியா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கவலைப்படாதீங்க, கர்த்தர் மகிமையானதை செய்ய போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப எல்லாமே டெம்பரரி. பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் நிறைய வசனம் இருக்கு. நான் இதுதான் இன்னைக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி போயிடுவோமே. ஆமென். 1 பேதுரு 1 அதிகாரம் 6வது வசனம், 1 பேதுரு 5 அதிகாரம் 10வது வசனம், இவைகளை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற. ஆமென். வாசிங்க சிஸ்டர். 1 பேதுரு 1:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 6வது வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். அது சொல்லுங்க. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். சொல்லுங்க. அப்ப கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே நீங்கள் துக்கப்படுகிறீர்கள். 5 அதிகாரம் 6வது வசனம் ஏற்கனவே வாசிச்சுட்டாங்க. ஆமென். அந்த வசனம் ஏற்கனவே வாசிச்ச வசனம் தான், நம்ம வாசிக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற காலத்தில் உங்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று கொஞ்சம் அடங்கி இருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஆளியா சொல்லுவோமா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாமே கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலத்துல நீங்கள் அடங்கி கொஞ்ச காலத்தில் அந்த துக்கத்தை சகித்து கொண்டிருக்கலானால் ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, சகோதரர்களாக சேர்ந்து என்ன செய்கிறாங்க? குழியில போடுறாங்க. ஆமென். அந்த நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கதையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமென். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யோசேப்ப சொந்த சகோதரன் செய்யறாங்க, பாலும் கிணத்துல போட்டாங்களாம். அப்படி ஒருத்தர் கதை சொல்லியிருக்காரு. எங்க போட்டாங்க? பாலும் கிணத்துல போட்டாங்களாம். அப்புறம் அவங்கள எடுத்து விலைக்கு கொடுத்துட்டாங்களாம். அப்புறம் கடைசியில் அங்கே அவரை ராஜாவா மாத்திட்டாராம். அப்படியெல்லாம் சொல்றாங்க. கேள்விப்பட்டாங்களா? சிரிக்கிறீங்க, அதை பார்த்தாவே தெரியுது. ஆமா. அந்த 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 யாரு பேர்? அவர் பேரு யோசேப்பு. அந்த யோசேப்பு சொன்ன கதை, யோசேப்பு பத்தி கதை. சாரி, உங்களுக்கு தெரியுமா அந்த யோசேப்பை? இவங்களுக்கும் தெரியும் போல. ஓகே. அப்போ அந்த அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தாரு? கொஞ்ச காலம் பாடுகளை அனுபவித்தான். உண்மைதான். ஒரு 13 வருஷம். அப்புறம் என்ன ஆயிடுறாரு? அவரு ராஜாவாகல. கதை கேட்ட மாதிரி பைபிள்ல சொன்னபடி அவரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்துட்டார். ஒரு ஆளியா சொல்லுவோமா? அப்ப இந்த பாருங்க, அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்த நினைத்து பாருங்க, கொஞ்சம் விசாரித்து பாருங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. முதல் நாள் மேட்ச்ல நாங்கள் பண்ணும்போது எப்படியாவது லெவல் 1க்கு வந்துட்டா போதும் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனால் தப்பி தவறி ஆண்டவர்களை முதல் லெவல் 1க்கு கொண்டு வந்துட்டார். ஒரு ஆளியா சொல்லுங்க. இந்த முதல் நாள் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருந்தது. ஆமென். 13 மேட்ச். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலைல 8:15 9 மணிக்கு தொடங்கின மேட்ச்சு சாயங்காலம் வரைக்கும் ஓடுது. பசங்களுக்கு ஓடுது போடுது. காலைல ஒரு 7 மேட்ச், அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பிறகு ஒரு 6 மேட்ச், 13 மேட்ச். ஆமென். எப்படியாவது லெவல் 1க்கு வந்துட்டா போதுனாச்சு. ஆனால் நேற்றுக்கு லெவல் 1ல் நாங்கள் தான் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஒன்றா சொல்ல கொஞ்ச காலம் டென்ஷனாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உயர்வை கொண்டு வருவாருங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினது உண்மைதான். அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணது உண்மைதான். ஆனால் அவன் ஏற்ற காலத்தில் சவுல் மரித்த பின்புதான் அந்த பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் கஷ்டப்பட்ட நாட்கள் பல நாட்கள் உண்டு. அந்த சவுல் எப்படியாவது இந்த தாவீது ராஜாவா ஆகக்கூடாதுன்னு அவனை கொலை செய்ய அநேக திட்டம் திட்டி அவனை கொலை செய்ய முயன்றது உண்டு. ஆனா கர்த்தர் அந்த ஏற்ற காலத்துல அந்த தாவீதை உயர்த்தி ஒரு அற்புதத்தை செய்தாருங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க.
இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தான் நீ நியாயப்படி பதவி கிடைக்கணும், உங்களை தான் ஆண்டவர் அந்த பதவிக்குன்னு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனாலும் என்ன வரும் இடையில? இந்த மாதிரி சவுல் மாலும் ஆட்கள் வருவாங்க. பயப்படாதீங்க, அவங்க நாட்கள் கொஞ்ச நாள் தான். 6 மாசமோ 8 மாசமோ யாருக்கு தெரியும், 2 மாசமோ கூட போயிடும் எல்லாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். விசுவாசிகள் சொல்லுங்க. ஆனால் தற்கால இந்த இக்காலத்து பாடுகளை விட மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதுதான் ஏற்ற காலத்தில் செய்கிறது. அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளே, தானியேலுடைய வாழ்க்கையில் ஆமென், எல்லாரும் சேர்ந்து தானியேலுக்கு விரோதமாக குற்றம் கண்டுபிடித்து அவர்கள் வேண்டுமென்று அது திட்டமிட்டு அவனை என்ன செய்தாங்க? அந்த சிங்கத்தின் கெபியில போட்டாங்க. எவ்வளவு பெரிய சிங்கம் வந்தாலும் அந்த சிங்கத்துடைய வாயை கட்டுகிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ சிங்கங்கள் எழும்பலாம். உங்களை எப்படியாவது சிங்கத்தின் வாயில, சிங்கத்தின் கோயில போடலாம். ஆனா கர்த்தர் உங்களோடு இருந்து சிங்கத்தின் கெபியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். எனவே இந்த காலத்து பாடுகள் தற்காலிகமானவைகள், அவைகள் நிரந்தரமல்ல. விசுவாசிகளோ இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது நீங்க என்ன நினைக்கணும்? ஆமென், நமக்கு ஒரு நித்தியமான ஒரு நம்பிக்கை உண்டு. we have an eternal hope. ஆமென். இதெல்லாம் அந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு நித்திய கனம் மகிமையை நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் ஸ்தேவானை கல்லறிந்து கொண்டது உண்மைதான். ஆனால் அவன் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் எழுந்து நின்று அவனுக்காக அவர் என்ன செய்தாரு? He gave shouting clap, applause கொடுத்தத நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். ஆமென். கர்த்தருடைய மகிமைப்படுதா. 7வது அதிகாரம், ஆமென், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 57வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு ஸ்தோத்திரம் நான் வாசிக்கிறேன். 57. அப்பொழுது அவர்கள் மேல உள்ள வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் அவன் காண்கிறான். ஹல்லேலூயா. பரலோகத்திற்கு பரமேறிய இயேசு வலது பார்சத்தில் வீற்றிருந்தார் அதுவரைக்கும். ஆனால் தன்னுடைய பிள்ளை துன்பப்படுகிறதை பார்க்கும் பொழுது அவர் எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து வந்தா என்ன செய்வோம்? நம்ம எழுந்து நிற்போம். இன்னைக்கு நம்ம அங்க போகும் பொழுது அவர் நமக்காக எழுந்து நிற்கிறாருங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க, எவ்வளவு பெரிய ஆண்டவர். அந்த நித்திய கன மகிமை நமக்கு கொடுத்திருக்காருங்க. அதான் சொல்லி பாத்தீங்க. இப்போ அதை 7:55 வாசித்தேன். 56வது வசனம், அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்திலையும் அவன் நிற்கிறதை காண்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு நித்திய நம்பிக்கையை கொடுத்து அவனை அன்போடு அவர் பரலோகத்திற்கு வரவேற்றார். அதுதான் நமக்கு நித்தியம், அதுதான் நமக்கு கோல், அதுதான் நம்முடைய லட்சியம், அதுதான் நம்முடைய இலக்கு. அதை நம்ம விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதை விட்டு என்ன, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக, இந்த மண்ணுக்காக மாணிக்கம், அந்த சொர்க்கத்தை விட்டுறக்கூடாது. ஆமா, அதற்காக நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய இலக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் இன்னைக்கு நமக்கு வேணும். அன்றைக்கு அந்த ஸ்தேவானுடைய சீலைகளை, அதாவது உடைகளை, வஸ்திரங்களை கலச்சி ஒரு வாலிபனுடைய கையில கொடுத்தாங்க. நாங்கள் இவனை கல்லெறிய போகிறோம், அந்த வஸ்திரங்கள் எல்லாம் நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நாங்கள் அவனை வஸ்திரம் போட்டுட்டு கல்லெறிஞ்சா அவனுக்கு ரொம்பலாம் வலிக்காது, அதனால குறைந்த வஸ்திரத்தில் அவனை கல்லெறிகிறோம் என்று சொல்லி கல்லெறிந்தார்கள். எங்க கல்லெறிகிறது உங்களுக்கு தெரியுமா? நிறுத்தி கல்லெறிய மாட்டாங்க. ஒரு பெரிய பாலும் குழிக்குள்ள இறக்கி விட்டுருவாங்க. அந்த குழிக்குள்ள தான் அந்த யோசேப்பு, மன்னிக்கவும், விழுந்தாரு. இந்த ஸ்தேவான் அந்த குழிக்குள்ள இருக்கும் பொழுதுதான் எல்லாரும் மேல இருந்து கல்லறிவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியம் இப்பொழுதும் இருக்குது. தெரியுமா? நம்ம சவுதி அரேபியாவுக்கு போறாங்கல்ல, மெக்கா மதீனான்னு போறாங்கல்ல, அங்க போறவங்கெல்லாம் சாத்தான கல்லறிகிறோன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி கல் எடுத்து வீசுவாங்க. ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது கல் எடுத்து வீசும் பொழுது பக்கத்தில் இருக்கிற தலையிலே தான் விழுவும் அந்த கல்.
சாத்தா மேல கல்லறி வந்துட்டு ஏங்க இப்படி கல் எடுத்து இப்படி எல்லாரும் கல்லறிறாங்கன்னு இப்படி வீசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கல் எங்க போய் விடும்? ஏன் கல் எவ்வளவு போகும்? ஒரு 100 அடி போகுமா? 100 அடிக்கு மேல ஆளுங்க இருப்பாங்களா, அவங்க தலையில இருந்தால் புத்து விடும். அதுதான் அவங்க செய்யறாங்க. கல்லறிகிறவங்க சாத்தா மேல கல்லறிங்க அந்த ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இப்பவும் அது நடக்குது. ஆனா அப்போ பாருங்க, இந்த ஸ்தேவான் மேல கல்லெறிந்து கொள்ளாங்களாம். ஆனா ஆண்டவர் அவனை வரவேற்கிறார். இன்னைக்கு நம்ம மேல அநேக கல்லெறியப்படலாம், நீங்களும் நானும். ஆனா கவலைப்படாதீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எழுந்து நின்று நம்மை கரங்குப்பி நம்மை வரவேற்று தன்னோடு கூட சேர்த்துக் கொள்கிற ஒரு நித்தியம் நம்பிக்கை நமக்கு வேணுங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பாடுகள் வரும்பொழுது, இந்த கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அப்போ பாருங்க, இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். For the joy that was set before him endured the cross, despising the shame, and he has sat down. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கார் at the right hand of the throne of God. அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு, so we have an eternal joy that is set before us. So we need to believe that eternal joy, and we should endure the cross and despising the shame. Amen. நமக்கு முன் வைத்திருக்கிறதான அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த நித்தியம் நமக்கு உண்டு என்பதை நம்ம எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அநேக வசனங்களை சொல்லுகிறது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன், ஸ்தோத்திரம். ஆமீன். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம், கொலோசையர் 1வது அதிகாரம் 21வது வசனம், Ephesians chapter 5 verse 27, Colossians chapter 1 verse 21. இவைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆமீன், ஆமீன். கொலோசியர் 1:21 வாசிக்கிறேன். ஆமீன். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? we were once alienated and enemies in our mind by our wicked works, yet now he has reconciled. ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தின் மூலமாக நம்மை அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த நித்தியம் நமக்கு வேணும். இந்த நித்திய நிச்சயம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நம்ம முந்தி எப்படி இருந்தோம்? அந்நியராய் இருந்தோம். துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாக இருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக, ஆமென், நம்மை அவருக்கு முன் நிறுத்தும்படியாக அவர் தம்முடைய மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் இன்றைக்கு நமக்கு நிச்சயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எபேசியர் 5வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே மணவாட்டியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 5வது அதிகாரம் 27வது வசனம், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை ஒப்புரவாக்கினார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். We have our Lord Jesus Christ who has reconciled us, who has given himself for us. அதுதான் இன்றைக்கு நம்ம ஆமென் விசுவாசிக்க வேண்டும். அந்த இயேசு நமக்கு இருக்குது, அதுதான் நமக்கு சந்தோஷம். It is the blessing that we have Jesus because he has cleansed us from all our iniquities. He has cleansed us from all our blemish, from all our whatever it is,
against God's blame. It is holy and without blemish. I mean, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு இயேசு இருக்காருங்க. We have an assurance, that is our hope. அதுதான் நமக்கு முக்கியம். அப்புறம் மூணாவது, கர்த்தர் ஜனங்களை மாற்றுவார். God will change the people. Hallelujah. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது என்னது? You have to trust the word of God that everything is temporary. முதலாவது எல்லாமே தற்காலிகமானது. இரண்டாவது என்னது? நம்மை நிச்சயமான நித்தியத்திற்கு அழைத்து செல்லும்படியாக நம்மை ஆண்டவர் நாம் சந்தோஷமா இருக்கணும். மூணாவது, எப்படி சந்தோஷமா இருக்கணும்? எப்படி சந்தோஷமா இருக்கணும்? கர்த்தர் ஜனங்களையே நமக்காக மாற்றுவார். விசுவாசிங்களா? ஒரு ஆளியா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில யார் யார் எப்படிப்பட்ட எதிர்ப்பாளிகளாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆளியா சொல்லுவோமா? அவன் சுருக்கமா சொல்றேன். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு எதிராக இருந்ததான நேபுகாத்நேச்சரை கர்த்தர் மாற்றினார். விசுவாசிங்க? ஒரு ஆளியா சொல்லுங்க. மாத்தினாரா இல்லையா? அந்த ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே அந்த ராஜா சொல்ற விஷயத்தை வாசிக்கிறேன். எந்த ராஜா இவர்கள் ராஜா செய்த பொற்சிலையை வணங்கவில்லை என்று அந்த அக்கினி சூளையில போட்டாரோ அதே ராஜா இப்பொழுது என்ன சொல்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆதலால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன். ஹல்லேலூயா. போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 3வது அதிகாரம், தானியேல் 3வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம் சொல்கிறது. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஹல்லேலூயா. அப்ப உங்களை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு எதிராக வந்த மனிதர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுகிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். விசுவாசிகளா சொல்லுங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில யார் யார் உங்களுக்கு எதிராக வந்தாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர்கள் மூலமாக உங்களை கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசிகளா சொல்லுங்க. ஆமென். எந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினா அந்த சவுலை கர்த்தர் மாற்றினார். ஒரு வழியா சொல்லுவோமா? ஆமென். தமஸ்குவுக்கு போற வழியில 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், ஆமென், 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் சவுலை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். 9, 13, 14 ஐயோ இவன் தேவனை துன்பப்படுத்தினான் அல்வா. 13, 14 ஆமென். அங்க வாசிக்கும் பொழுது இவன் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின மனுஷனாயிற்றே என்று சொல்லி அவர்கள் 9:13 and 14 இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான். இந்த மனுஷன் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமென். இங்கேயும் அடுத்த வசனம், உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். பாருங்க, சவுலை பத்தி ஒரு சாட்சி கொடுக்கறாங்க. இவன் மோசமான மனுஷனாச்சே, ஆனா அந்த சவுலையே கர்த்தர் மாத்தினார். விசுவாசிகளா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக வருகிற மனிதர்களை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். அல்லேலூயா. நிறைய வசனம் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆமென். எல்லாம் நிறைய காரியங்கள் வாசிக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம எல்லாம் தெரிந்த ஒரு வசனம், ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சகலத்தையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம ஜெபிக்கலாமா? நாம ஜெபிப்போம். ஓ ரபா சந்த ரபா ரிக பல ரபா.